ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனலில். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வெறும் சோயா வறுவல் எப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட போகிறேன். ரொம்ப நாளாகவே நான் வீடியோ போடாமே விட்டுட்டேன். இன்றைக்கி தான் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு திருப்பியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் எப்படி சோயா ஃப்ரை பண்ணுவீங்க, இல்லை சில்லி பண்ணுவீங்களா, ஃப்ரை பண்ணுவீங்களா, குழம்பு வைப்பீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோயானாலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் வறுவல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சோயா நல்லா பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் நான் ஊற வைக்கல. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், 10 மினிட்லேயே ஊறிடுச்சு அது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சோயா சில்லி போடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி போட முடியாது, வரன்னு ஆயிரும் தம்பிங்கெல்லாம் வரதுக்குள்ளார. அதனால் நான் ஃப்ரை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, இது மட்டும்தான். மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, இது மட்டும் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சம்மர் ஹாலிடே வந்தாச்சு. நீங்களாம் உங்கள் வீட்டில் குட்டீஸுங்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவ்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. நீங்களாம் எங்கே சம்மருக்கு வெளியில் போனீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வருஷம் எங்கேயுமே போகல ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் ஒர்க்கு போயிட்டுருக்கனால கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நான் போகலை. இன்னொரு சன்னுக்கு இன்னும் காலேஜே இன்னும் முடியலை, எக்ஸாமும் முடியல. அதனால் அப்படியே போயிட்டுருக்கறனால இன்றைக்கி நாங்கள் எங்கேயும் போகல. நீங்களும் எந்த ஊருக்கு போனீங்க, எங்கே சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடே முடிஞ்சதையும் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே நிறைய வரும். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு ப்ரெஷராக இருக்கும். நமக்கு வீட்டில் இருந்தால் அதை விட ப்ரெஷராக இருக்கும். குழந்தைங்கள வச்சு மேய்க்கிறது, எப்படா ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கிற பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களான்றது என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டீஸுங்க எல்லாம் என்னென்ன சேட்டை செய்கிறாங்க, நீங்கள் குட்டீஸ்க்காக ஹாலிடேஸில் என்னென்ன குக் பண்ணி தர போகிறீங்க, என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி தர போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் டிப்ஸ் வேணாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகா, இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இது தாளிக்க ஃப்ரை பண்ணேன். சிக்கன் மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மாதிரி நிறைய கரம் மசாலா அதெல்லாம் போட்டால் செய்யலாம். வயிறெல்லாம் பார்த்திங்கன்னா எரியும். லைட்டாக காரத்தோடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்னி நட்சத்திரம் வேறு ஆரம்பிச்சாச்சு. நல்லா காரசாரமாக சாப்பிட்டா அவ்வளோதான். இல்லை காரசாரமாக சாப்பிடுவேன் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கடுகு எண்ணெய் சட்டி காஞ்ச பண்ணி கடுகு போட்டாச்சு. அது எண்ணெய் காஞ்ச பின்னாடி பொரிஞ்சாச்சு. அதில் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னரமாக வதக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப புளிப்பு வேண்டாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக வதங்குறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்களா. தக்காளி மட்டும் லைட்டாக வதங்கினா போதும். அதில் சோயா ஆட் பண்ணலாம். நல்லா பச்சை தண்ணியில் ஊற வச்சு கட் பண்ணி வச்சு நல்லா சோயா, நல்லா ஊறின சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான டேஸ்டான சிக்கன் மாதிரியே சோயா ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 இதுலேயும் வந்துட்டுருக்கு. ஒன்று தோசை, சாப்பாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நிறையவே சாதம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோயா வறுவல், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் மாங்காய் போட்ட, முருங்கைக்காய் போட்ட மாங்காய் சாம்பார், நெக்ஸ்ட்டு ரசம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.